வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடியாப்பம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடையில இருந்து வாங்கின ரெடிமேட் மாவு தான் நான் யூஸ் பண்றேன். யூஸ்வலா நான் இந்த நிரபரா மாவு வாங்குவேன். இது கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல வேற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கும் நீங்க அதை வாங்கிக்கோங்க. இப்போ கப்போட அளவு பாத்தீங்கன்னா 240 ml கப் அளவு நான் எடுத்திருக்கிறேன். இந்த கப்ல இன்னைக்கு நான் 2 கப் மாவு எடுத்து இடியாப்பம் பண்ண போறேன். ஸோ இந்த கப்ல 2 கப் மாவு எடுத்து நம்ம பண்ணோம்னா ஒரு 5 பேர் சாப்பிடுற மாதிரி இடியாப்பம் நமக்கு பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட சாதாரணமான நம்ம டீ குடிக்கிற சில்வர் டம்ளர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல எந்த கப்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கப்பு நம்ம எதுக்கு அந்த அளவு கரெக்டா யூஸ் பண்ணணும்னா, எந்த கப்பால மாவு அளக்குறோமோ அதே கப்பாலேயே தண்ணியோட அளவு நம்ம அளக்கணும். அது மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இப்போ 2 கப் மாவை நான் ஒரு தனியா ஒரு பவுல்ல எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வைக்கலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம மாவு அளந்த அதே கப்பால 2 கப் மாவு எடுத்துருக்கிறங்காட்டிக்கு அதுக்கு நேர் டபுள் அளவு தண்ணி நீங்க சேர்க்கணும். ஸோ 4 கப் தண்ணி. 1 கப் மாவுக்கு 2 பங்கு தண்ணி. ஸோ 2 கப் மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி இப்போ நான் ஒரு பாத்திரத்துல சேர்க்கிறேன். நீங்க இந்த பாத்திரம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பாத்திரத்துல தான் அடுப்புல வச்சு மாவு கிளற போறோம். ஸோ ரொம்ப கனம் இல்லாத பாத்திரம்னா இந்த மாவு அடியில பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி நான் கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணியில இடியாப்பத்துக்கு தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்க்கிறப்போ கொஞ்சம் பார்த்து கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புலாம் ஊத்தி தானே நம்ம சாப்பிடுவோம். அப்போ இடியாப்பத்துல ரொம்ப உப்பு ஆயிடக்கூடாது. உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியோட டேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவு நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இந்த தண்ணியில ஊத்தி இந்த தண்ணியை நம்ம மூடி வச்சிடலாம் கொதிக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் எதுக்கு ஊத்துறோம் பாத்தீங்கன்னா, மாவு நம்ம வெந்து வரக்கூடிய டைம்ல அது ஒட்டாம ஒரு பிசு பிசு இல்லாம வர்றதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்கிறது. நம்ம தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கக்கூடிய டைம்ல இப்ப நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அளந்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். மொத்தமா கொட்டிட்டீங்கன்னா அப்படியே கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து இன்னொரு கையில ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி மாவை கொட்டிட்டு அப்படியே சைட் பை சைடு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சுக்கோங்க. இல்ல நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அடுப்பை அணைச்சிட்டு நீங்க எடுத்து வெளியே வச்சுட்டு கூட மாவு சேர்த்து கிளறிட்டு அப்புறமா கூட நீங்க அடுப்புல வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை எல்லாத்தையுமே கொட்டினதுக்கு அப்புறமா நல்ல அந்த மாவை நம்ம கிளறி விட்டுடலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இதுவரை இடியாப்பம் பண்ணதில்ல அப்படின்னா நீங்க சைட்ல ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மாவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, இல்ல தண்ணி கம்மி ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா பச்சை தண்ணி நீங்க இதுல சேர்க்க கூடாது. மாவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்ச தண்ணி தான் சேர்க்கணுமே ஒழிய நீங்க பச்சை தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வராது. மாவை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடிய டைம்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். மாவு ரொம்ப ஃபர்ஸ்ட்ல கெட்டி ஆயிடுச்சுன்னா இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெந்ததுக்கு அப்புறமா மாவு ரொம்ப கெட்டியா இருக்கு, உங்களுக்கு இடியாப்பம் பிழியவே வராது. அதனால ஃபர்ஸ்ட்ல மாவு இதே மாதிரி கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கிறப்ப கரெக்டா உங்களுக்கு செட் ஆகி நம்ம பிழியறதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துல வந்துடும் மாவு. மாவு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நல்ல அந்த மாவை மசிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம தயிர் கடையிற பருப்பு கடையிற அந்த மத்து இருக்கும் இல்லையா, அந்த மத்து யூஸ் பண்ணி கூட இந்த மாவை மசிக்கணும். இன்னொரு விஷயம், கையால நீங்க இதை பண்ணக்கூடாது. ஏன்னா மாவு நல்ல சூடா இருக்கும். ஸோ நம்ம கையால பண்ணவும் முடியாது. அதனால இந்த மாதிரி நீங்க நல்ல மாவை மசிச்சு விட்டீங்கன்னா இந்த மசிக்கிறதுல தான் அந்த இடியாப்பமோட அந்த ஒரு சாஃப்ட்னஸே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மாவு மசிஞ்சு நல்லா சாஃப்டா வரணும். அப்பதான் இடியாப்பமும் அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டா கிடைக்கும். சோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா இப்ப நான் மசிச்சு விடுறேன் மாவை. ஒரு 2 நிமிஷம் மாவை நல்லா இந்த மாதிரி நீங்க மசிச்சதுக்கு அப்புறமா நீங்க மாவை தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாம நல்ல மாவு உங்களுக்கு சாஃப்டா இருக்கும்.
அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு லைட்டான ஒரு வெதுவெதுப்பான சூடுல தான் இருக்கும், கை தொடுற சூடுல தான் இருக்கும். அப்ப கையால வந்து லைட்டா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு வந்து நல்லா வந்து கையால வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்க பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்களா இந்த மாவு இந்த மாதிரி நல்லா எனக்கு சாஃப்டா வந்துருச்சு. இப்ப நம்ம இடியாப்ப பிள்ளைற அச்சு வந்து எடுத்துடலாம். மேக்சிமம் வந்து ரொம்ப சின்ன ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து தட்டு எடுத்துக்கோங்க. அதுல மாவை இந்த மாதிரி கையால நல்லா உருட்டி அந்த அச்சுல போடலாம். நம்ம ஏன் அப்படி பண்றோம்னா, நம்ம வந்து பிழிறப்ப வந்து ஒரு ஏர் பபிள்ஸ் உள்ளாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இடியாப்ப கட்டாகி வரும். அப்படியே கட்டாயி நூல் நூலா அந்து போயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி நல்லா வந்து டைட் பண்ணி உருண்டை பிடிச்சி உள்ள வந்து கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இடியாப்ப கட் ஆகாம பிழிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டி வந்து நீங்க அந்த அச்சுல மாவை போட்டதுக்கு அப்புறமா அடுத்த செட் எடுக்கிறதுக்குள்ளாடி மாவு ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப வந்து கட்டியாயிரும். அதனால மாவை எப்பவுமே நல்லா மூடி வச்சிருங்க. மிச்சம் இருக்கிற மாவை மூடி வச்சுதான் நம்ம வந்து இந்த மாவை வந்து பண்ணணும். இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருந்துச்சுன்னா இடியாப்ப தட்டுல பண்ணாலும் நல்லா இருக்கும், பெருசா வந்து உங்களுக்கு பண்ணலாம். இல்ல வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதுலயே வேணாலும் எண்ணெய் தடவி பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்திரத்துல ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் தடவியாச்சு. அடுத்ததா வந்து இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட வேண்டியதான். மாவு வந்து நம்ம பிழிறப்பயே தெரியும் அந்த இடியாப்பத்தோட சாஃப்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பிழிறப்பயே தெரிஞ்சிடும். இடியாப்பம் பாத்தீங்கன்னா நல்ல உதிரியா அப்படியே ஒரு சாஃப்டா வந்து பிழிறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி வந்து ஏற்கனவே நான் கொதிக்க வச்சுட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இடியாப்பம் வந்து அந்த தட்டு உள்ள வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இடியாப்பம் மாவு நல்லா வெந்து இருக்குது, அதனால ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்க தேவையில்லை. ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஒரு 4 நிமிஷம் போதும், அவ்வளவுதான். அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அவ்வளவு நேரம் ஒரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும். உங்க வீடியோல பாக்குறப்பவே தெரியும் இடியாப்பத்தோட அந்த ஒரு உதிரியா எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இப்ப அடுத்ததா இந்த இடியாப்ப தட்டு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வந்து நம்ம இட்லி தட்டுல எண்ணெய் தடவி இதே மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் வந்து நீங்க அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சா போதும். இப்ப நம்மளுடைய சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்துல வேக வச்சதும் இந்த தட்டுல வேக வச்சதும் பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, ஷேப் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், மற்றபடி அதனோட டெக்ஸ்சர் எல்லாமே சேமா தான் இருக்கும். சோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.